பாருங்க, இந்த ஜெபத்தை குறித்து இந்த வேதம் போதிக்கும்படியான இந்த காரியத்தை குறித்து மக்கள் அறியாததுனால ஆவிக்குரிய வாழ்க்கையின் தோல்விகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேக பின்னடைவுகள், முக்கியமாக யார் ஒருவர் ஜெபிக்கலையோ அவங்க வாழ்க்கையில் அவர்கள் ஆவிக்குரிய முன்னேற்றத்துக்குள்ளே போகலை, ஆவிக்குரிய பின்னடைவுக்குள்ளாய் போகிறார்களுடைய அர்த்தம். ஒருத்தர் பேக்ஸ்லைட் ஆகிறாரா இல்லையாங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அவங்களுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி நீங்கள் முக்கியமாக நோக்கி பார்த்து சொல்லலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுகிறவர்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவங்க வாழ்க்கையில் அந்த ஜெப தாகம் இருக்கும், ஜெப வாஞ்சை இருக்கும். ஜெபம்னா என்ன? ஜெபம்னா தேவனோடு ஒரு மனிதன் தன்னை இணைத்து கொள்ளுகிற காரியம். இந்த உலகம் நம்ம இடத்துல இருக்குது இல்லைங்களா? உலகம் சுற்றியும் நமக்கு இருக்குது. உலகத்தில் பல மனிதர்கள் இருக்கிறாங்க, பல மக்கள் இருக்கிறாங்க. உலகத்தினுடைய ஈர்ப்புகள் பலது நம்ம பார்க்குறோம். உலக கவலைகளை பார்க்குறோம், ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை பார்க்குறோம். நீங்கள் இன்றைக்கி ரோட்டில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பறந்துகிட்டு இருக்காங்க. ஏன்? இந்த உலகத்தில் அவங்க வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டுமென்று அவர்கள் பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தோடு தங்களை இணைத்து கொள்ளுகிறார்கள். ஒரு பணம் சம்பாதிக்கிற விருப்பமுள்ள மனுஷன் வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்க முடியுமா? தூங்கிட்டு இருக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவாங்க? இரவு பகலாக உழைப்பார்கள். எத்தனையோ பேர் நீங்கள் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 12 மணி வரைக்கும் கடையை நடத்திட்டு காலையில் 6-6:30 போய் திறக்கிறாங்க. சரியான தூக்கமே இருக்கிறதில்ல. ஏன்? அவங்களுடைய குறிக்கோள் எல்லாம் என்ன? பணத்தை நான் சேர்க்க வேண்டும். அல்லது மற்றவர்களை நீங்கள் பார்க்கலாம், அவங்க வாழ்க்கையில் சந்திக்கிற பல பிரச்சனைகள், பலவிதமான அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்த கவலைகள், தங்களை குறித்த கவலை, தங்களுடைய பிள்ளைகளை குறித்த கவலை, தங்களுடைய பல காரியங்களை குறித்த கவலை. அவங்க என்ன பண்ணுறாங்க? உட்காந்து ஐயோ நான் என்ன பண்ணுறது, நான் எப்படி பண்ணுறது, ஏது பண்ணுறது, அந்த காரியத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே பலவிதமான கவலைகளால் பாதிக்கப்படுறாங்க. ஒரு ஐயா சொன்னார், இப்போ போதுமான பணம் இருக்குது, ஒரு 3 வருஷத்துக்கு பணம் இருக்குது, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் 3 வருஷத்துக்கு பின்னால் என்ன பண்ணுறதுன்ற ஒரு சந்தேகம், பயம் என்னை ரொம்ப ஆட்கொள்ளுது. கவலையாக இருக்கின்ற பாரு, 3 வருஷத்துக்கு வரைக்கும் இருக்குது போதுமானது. 3 வருஷத்துக்கு முன்னால் நான் என்ன பண்ணுவேன்னுட்டு கவலையாக இருக்குது. 3 வருஷம் வரைக்கும் அந்த ஐயா உயிரோடு இருப்பார் நிச்சயம் இருக்கா? அந்த 3 வருஷத்துக்கு வரை ஆண்டவர் கொடுத்துருக்கார். ஆண்டவரே 3 வருஷத்துக்கு நீர் கொடுத்துருக்கிறே, எவ்வளோ ஆசீர்வாதம் ஆண்டவரேன்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு அவர் சொல்கிறாரு, 3 வருஷம் கழித்து நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல, கவலையாக இருக்குது. பாருங்க, கவலை உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய சத்துவத்தை எல்லாம் உறிஞ்சிருங்க. வைட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. உன்னுடைய ஆவிக்குரிய சத்துவத்தை எல்லாம், உன்னுடைய ஆவிக்குரிய பலத்தை எல்லாம் உறிஞ்சிரும். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இங்கே சொல்கிறாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் பாருங்கள். ஆண்டவர் இங்கே எவ்வளவு அழகாக சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் அந்த 6வது அதிகாரம் 31வது வசனத்தில், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள்.
இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவர்கள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லிட்டார். ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? நீ முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடு. அப்ப எல்லாவற்றையும் ஆண்டவர் கூட கொடுக்கிறார். ஆதலால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். இப்போ இந்த முதல் செய்தியினுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும். அடுத்த செய்தி, நம்ம ஜெபிக்காத பொழுது என்ன நடக்கும்னு அடுத்த செய்தியை பார்க்க போகிறோம். இந்த முதல் செய்தியில் அடுத்த பகுதியில் சொல்லியிருக்காரு, கேளுங்கள் தரப்படும். அந்த வாசித்த பகுதியில் 7வது அதிகாரத்தில் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப ஜெபிக்கிறவர்கள் யாரு? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அவங்க அங்கேயே கிளாசிஃபிகேஷன் வந்துருச்சு பாரு. ஜெபம் பண்ணாதவங்க யாருங்க? ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள். தேர் கம்ஸ் த கிளாசிஃபை. அங்கேயே வந்துருச்சு. உன் ஆண்டவர் அங்கேயே பிரிச்சார். ஜெபிக்கிறவர்கள் முதலாவது. நான் பல குறிப்புகளை சொல்ல போகிறேன், ஒரு 7-8 குறிப்புகளை சொல்கிறேன். ஜெபிக்கிறவர்கள் முதலாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். அப்போ நான் ஜெபம் பண்ணாதப்ப கீழ்ப்படியலை, அதுதான் காரணம். கீழ்ப்படியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுகிறவர்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பழைய ஏற்பாட்டில் பிரமாணங்களை கொடுத்து ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு சாபத்தை வைத்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டில் அந்த 430 வருடங்களாக அந்த எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள ஆண்டவர் வெளியே கொண்டு வரார். கொண்டு வந்து மோசேயின் மூலமாக அந்த பிரமாணத்தை கொடுத்து, இதுக்கு கீழ்ப்படிங்க. அப்போ சொன்னார், நான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், சாபத்தை வச்சிருக்கிறேன், எதுப்பா உனக்கு வேணும்னு கேட்குறான். ஆசீர்வாதம் வேணும்னா கீழ்ப்படி. கீழ்ப்படிதல் இல்லாமல் கிறிஸ்தவமே கிடையாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். கீழ்ப்படிதல் இல்லாமல் கிறிஸ்தவமே கிடையாது. ஆனால் என்ன நினைக்கிறாங்க? எப்படியும் ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். இல்லைங்க. உன்னுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் உன்னில் செயல்பட மாட்டார். முதலாவது ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில் காண்கிற ஒரு காரியம் என்னென்னா, அவர்கள் இந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். சொல்கிறார், என்னை கேளப்பா, கேளுங்கள் தரப்படும். ஏன்னா நான் உனக்கு கொடுப்பேன், நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கொடுப்பேன். சொல்கிறாரு, கேளுங்கள் தரப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏன்னா அந்த 8வது வசனத்தில், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும், கேட்கிறவன் என்ன பண்ணுறானுங்க? என்ன பெற்றுக்கொள்கிறான், கேட்காதவனுக்கு கொடுக்கப்படாது. நீ கேட்கலன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டாருங்க. நீ ஜெபமே பண்ணாமல் ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஜெபிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பாருங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். நிறைய பேர் ஜெபமே பண்ண, ஊழியக்காரனே நிறைய பேர் ஜெபம் பண்ணுறதில்ல. அதுதான் பிரச்சனை என்னைக்கு. நீ அப்போ பெரிய இழப்பை சந்திக்க. நீ என்ன இப்போ உலகத்தை என்ன நீ கட்ட போகிற? நீ எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் ஒரு நாள் நீ ஆண்டவர் நீ கீழ்ப்படியாமல் போனால் உன்னை ஆண்டவர் மோட்சத்தை கொண்டு போவாரா? கீழ்ப்படியாதவர்களுக்கு மோட்சம் இருக்குமா? இருக்காதுங்களா? இருக்காதுங்க. கீழ்ப்படியாதவர்களெல்லாம் மோட்சத்துக்கு இடம் கிடையாதுங்க. நீ முதல் காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ கீழ்ப்படி. இந்த ஆண்டவருடைய சத்தியத்தை கீழ்ப்படி. அதுக்கு நீ கீழ்ப்படியாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வாழ்க்கையில் செயல்பட மாட்டார். உன் வாழ்க்கையில் நிறைய நீ நஷ்டம் ஆகிட்ட ஏற்கனவே. எப்படின்னா, நீ நிறைய காரியங்கள் ஆண்டவனுக்கு கொடுத்துருப்பாரு. உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்து உன்னை ஆண்டவர் நல்லா வச்சுருந்துருப்பார்.
நீ கேட்கலையே. நீ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ கேளுன்னு சொல்கிறாரு, நீ கேட்காம போனதுனால உன் வாழ்க்கையில் நீ கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ சொந்த முயற்சியில் செஞ்சு என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்களை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறையா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இங்கே 105வது சங்கீதத்தில்? ரொம்ப அழகாக சங்கீதக்காரன் சொல்கிறார். 105வது சங்கீதத்தில் இந்த சங்கீதக்காரன் பாருங்கள், எத்தனையோ வசனங்களை நம்ம பார்க்குறோம். ஜெபிக்கிறத பற்றி பல வசனங்களை ஆண்டவர் அந்த விதமாக வாழுகிறதை நம்ம பார்க்குறோங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு 4வது வசனத்தில், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆண்டவர் சொல்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர்ட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தால் அவங்க பிரச்சனை பற்றி தான் பேசுகிறாங்க. நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் நீ இன்னொரு ஆள்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட போய் நீ சொன்னையா? அதை சொன்னையா கேட்குறேன். சொல்லாமல் என்கிட்டே உழந்து உடனே பிரயோஜனம் இருக்குது சொல்லு பார்க்கல. நீ முதல்ல எங்கே போகணும்? ஆண்டவர்கிட்ட போகணும். ஆண்டவரிடத்தில் நீ போகும் பொழுது ஆண்டவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே முதலாவது ஜெபிக்காதவர்கள் யாருங்க? கீழ்ப்படியாதவர்கள். அதே கேட்டகரியை பிரிச்சார் ஆண்டவர். ஜெபிக்கிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள். கீழ்ப்படி. இப்போ நான் வந்து ஒரு ஒரு என்னோட கீழே ஒருத்தர் இருக்காருன்னு வேலை செய்கிறார். அட போய் இதை செய்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். அவர் செய்ய மாட்டேங்கிறாரு. அடுத்த நாள் வந்து என்னப்பா செஞ்சியாப்பா? செய்யலை. 3வது நாள் செஞ்சியா? செய்யலையா? 4வது நாள் வச்சுருப்பேனா? நான் வச்சுருப்பேனுங்களா? வச்சுருக்க மாட்டாங்களா? அப்பா நீ போய் வா, உனக்கும் நமக்கு ஒத்து வராது இல்லை? ஆண்டவர் உன்னை பார்த்து அதான் சொல்லுவார், உனக்கும் எனக்கும் ஒத்து வராதப்பா, நீ ஒன்றும் கீழ்ப்படுகிற மாதிரியே தெரியல. ஆகவே ஜெபிக்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள். ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காரு. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க ஏன் ஜெபம் பண்ண மாட்டேன்றாங்க? அது 3வது செய்தி, ஏன் ஜெபம் பண்ணுறதுல செய்தி வரப்போகுது. அப்போ வந்து நம்ம அதை எப்படி சரிபடுத்துறதுங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். எத்தனை பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது இல்லைங்களா? எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதுமாதிரி ஆண்டவர் ஜெபத்தை குறித்து எவ்வளவு அழகாக சொல்கிறார். ஜெபத்தினுடைய அந்த மேன்மையை பைபிள் என்ன சொல்லுதுன்னா, என் ஜனம் சங்காரமாகிற அழிஞ்சு போகிறாங்கன்றார் ஆண்டவர். எதனால் அழிஞ்சு போகிறாங்க? என் ஜனம் இது இல்லாதனால அழிந்து போகிறார்கள். எது இல்லாதனால? அறிவில்லாமனால. என்ன அறிவில்லை? வேத அறிவு இல்லை. என் ஜனம் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் உறுதிப்பாடு இல்லைன்னா, தானியேல் பாருங்க, தானியேல் புத்தகம். தானியேல் யாரு? ஒரு அந்நிய தேசத்தில் அவன் இருக்கிறான். அந்நிய தேசத்தில் இருக்கிற அந்த தானியேல் ஒரு வாலிபன். அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, இன்னைக்கு வந்து நம்ம வந்து சூழ்நிலைகளை கண்டு மற்ற காரியங்களை கண்டு இப்போ ஜெபம் பண்ண என்ன நடக்கும்ன்றதை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் பாருங்க. தானியேல் புத்தகம் 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம். இங்கே தானியேல் ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கான். இந்த அந்நிய தேசத்தில் அவன் இருக்கும் பொழுது அங்கே அவன் மேலே பொறாமை கொண்டு தானியேலை எப்படியாகிலும் நம்ம வந்து சிக்கலில் மாட்டி விடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்று தெரியும், தானியேலை எந்த இடத்துல பிடிச்சா சரியாக இருப்பான், அவன் ஜெபம் பண்ணுறாள். பாருங்கள், ஜனங்களுக்கு கூட தெரிஞ்சது தானியேல் வந்து ஒரு மேன் ஆஃப் ப்ரேயரில்
ஒரு ஜெபிக்கிற மனுஷன் தானியேல். ஆகவே அவனை வேற எங்கேயுமே நம்ம மடக்க முடியாது. அந்த ஜெபத்தில் போட்டு அவனை மடக்கிட்டோன்னு வைங்க, அவனை மடக்கிடலாம். சார்ல்ஸ் வந்து ஒரு 11:30 மணிக்கு டீ வேணும், 11:30 மணிக்கு, ரைட். ஆகவே தெரியும் தானியேலை பற்றி எங்கே பிடிக்கணும்னு பாருங்கள். தானியேல் வந்து ஒரு அடிமையாக வந்தவன் தான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல உயர்த்தினார், யோசேப்பை உயர்த்தினதை போல. அப்போ என்ன பண்ணுறாங்க, 6வது அதிகாரத்தில் பாருங்கள். இங்கே அவனை எப்படியாகலும் குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 6வது அதிகாரம் இங்கே 6வது வசனம் 3வது வசனத்திலே இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். பார்த்தீங்களா, ஆண்டவர் உயர்த்தினாருங்க. ஒன்று பாங்க தெரிஞ்சுங்க, ஆண்டவர் வந்து நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் கர்த்தர் உன்னை உயர்த்துவார், தேவன் உன்னை உயர்த்துவார். அப்போது என்னாச்சு, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைச்சான். இப்போ ராஜா யோசனை பண்ணிட்டு இருக்கார், இந்த தானியேலை ராஜ்யத்துக்கு முழுக்குமே ஒரு அதிகாரியாக வச்சிடலான்னு யோசனை பண்ணிட்டார். யோசேப்பு எப்படி ஆண்டவர் உயர்த்தினார் பாருங்களேன். யோசேப்பு அப்படி ஆண்டவர் உயர்த்தினார். இப்போ தானியேலுக்கு அந்த சான்ஸ் வருது. அப்போ வந்து பாருங்க, அங்கே அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். இவனை எங்கேயா பிடிக்கலான்னு பார்க்குறாங்க. பிசாசு நம்மளை எங்கே பிடிக்கலான்னு பார்க்குறான். அப்போ நம்ம எங்கே மாட்டுவோன்னு அவனுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகுது, ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. பாருங்க, அவன் வாழ்க்கையில் அவனை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அவன் உண்மையுள்ளவனாயிருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் என்ன பண்ணுறான், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது. முழுவர் இதில் முடியாது. அப்போது இது என்ன நீண்டதாக இருக்குமா இருக்கிறதுனால அங்கே ஒரு சட்டம் போடுறாங்க தானியேலுக்கு. பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவினிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் கூட்டம் கூட்டிட்டாங்க, சட்டம் போட்டாச்சு. 30 நாளைக்கு யாருமே ஜெபம் பண்ணக்கூடாது. அதுமாதிரிலே பாருங்க, நீ ஜெபம் பண்ணும் பொழுது சாத்தான் உன்னை தாக்குவான். உன்னை ஜெபிக்க மட்டும் ஏன் ஜெபம் வந்து உன்னை ஆண்டவரோட இணைக்கிறது. உண்மையான ஜெபம் நான் சொல்கிறேன், சும்மா வெறுமனே ஜெபம் பண்ணுறதை பற்றி நான் பேசலை. ஏதோ கடனுக்கு பேசுகிறதோ இது பண்ணுறதோ, அல்லது சும்மா இன்றைக்கி நிறைய பேர் இந்த மோகன்சி லாசஸ்லாம் வாங்க ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லி கூட்டம் கூட்டுறாரு. அதெல்லாம் போலி, அது நம்பாதீங்க. அது நிச்சயமாக போலியான ஒரு இது. அதில் என்னன்னு கூப்பிட்டா அது வந்து இதை ஜெபம் பண்ண அது ஜெபம் பண்ணான்ட்டு. உண்மையான ஆண்டவர் அந்த ஜெபத்தையே 2 கேட்டகரியாக பிடிக்கிறார். ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படுகிற ஜெபம், ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாத ஜெபம். அப்போ தானியேல் என்ன பண்ணுறான், இந்த சட்டம் போட்டாச்சு, கையெழுத்து வச்சாச்சு. அப்போ தானியேல் வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் அவன் என்ன பண்ணுறான், தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பனகழிகள் திறந்திருக்க எல்லாத்தையும் திறந்து வச்சிட்டான். அவன் எப்போ அப்படி தான் ஜெபம் பண்ணுறான். பொதுவாக யூதர்கள் எருசலேமை நோக்கி ஜெபிப்பார்கள். சரி, ரகசியமாக ஜெபம் பண்ணலான்னு நினைச்சா இல்லைங்க. பாருங்க, ஜெபம் பண்ணதுக்கு வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வெட்கப்படணும்.
அப்போ என்ன பண்ணுறான்? திறந்திருக்கு. அங்கே தான் முன் செய்து வந்தபடியே அவன் எப்போ செய்கிற மாதிரி எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யலை. யாருக்கும் பயப்படலை. ஜெபிக்கிறவன் மிக தைரியசாலி. ஏன்னா தேவனே அவனோடு கூட இருக்கிறார். தேவன் அவனை பலப்படுத்துகிறார். தேவன் அவனை வழிநடத்துகிறார். அவன் எதுக்குமே பயப்படாம. ஏன்னு கேட்டால் தேவன் பலத்தை கொடுக்கிறார். அப்போது அங்கே ஜெபிக்கும் பொழுது அப்போ எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவனை கொண்டு போய் சிங்க கெபியில் போடுறாங்க. சுருக்கமாக சிங்க கெபியில் போடும் பொழுது தானியேல் பயப்பட்டானா? இல்லை. சிங்கங்கள் அவனுக்கு முன்பாக அடிபணிந்தது. ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வல்லமை என்பது மிக பெரியது. உண்மையாக ஜெபிக்கிற மனுஷன். ஜான் நாக்ஸ் என்ற ஒரு தெய்வ மனிதர் இருந்தார். அவர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த ஸ்காட்லாந்தை தாரும், இல்லைன்னா நான் மரிக்கிறேன். ஸ்காட்லாந்து ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. ஆண்டவர் ஈவன் ராபர்ட்ஸன் சொல்லி வேல்ஸ் தேசத்தில் ஒரு வாலிபன் இருந்தான். அந்த வாலிபன் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபன். 13 வயசில் ரட்சிக்கப்பட்டான். அவன் 13 வருஷமாக ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த வேல்ஸ் தேசத்தில் உயிர்மீழ்ச்சியை அனுப்பும். ஆண்டவர் உயிர்மீழ்ச்சி அனுப்பினார். பெரிய ஒரு உயிர்மீழ்ச்சி வந்தது. வேல்ஸ் தேசம் மட்டுமில்லை, உலகத்தின் பல பகுதிகளில் அந்த உயிர்மீழ்ச்சி வந்தது. தானியேல் பயப்படலைங்க. உண்மையாலுமே ஆண்டவருடைய காரியத்தில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது அந்த தைரியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ராஜா பயப்படுறான். ஐயோ தானியேலை சிங்கத்தில் போட்டு சிங்கக்கோயிலில் போட்டுமே என்ன ஆகுமோ? அவன் போய் கூப்பிடுறான். ராஜா பயப்படுறான். அவன் எப்படி பாருங்க, 16வது வசனத்தில் 6:10 அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். எல்லாம் பயந்து போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இந்த புரஜாதி ராஜா சொல்கிறான், நீ உன்னுடைய கடவுள் உண்மையானவர்ப்பா, அவர் நிச்சயமாக அவனை காப்பார். ஒரு அசாதாரணமான காரியத்தை பார்க்குறோம். ஜெபிக்கிறவர்கள் அசாதாரணமான மக்களுங்க. உண்மையாக சொல்கிறேன். நீ ஜெபம் பண்ணாததுனால உன் வாழ்க்கையில் நீ எவ்வளோ காரியங்களை இழந்துட்ட. எவ்வளோ உன் ஆண்டவர் இன்னும் உயர்த்தி இருப்பார். எவ்வளோ உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்திருப்பார். எவ்வளோ பிரச்சனைகளிலிருந்து நீ விடுபட்டிருப்ப. எவ்வளோ போராட்டங்களில் நீ விடுபட்டிருப்ப. அதனுடைய விளைவு நீ இன்னைக்கும் கூட அறுக்க வேண்டியதாக இருக்கலாம். சில சமயங்களெல்லாம் பிரச்சனைகள் வந்தால் தீராது. நீ உண்மையாக அப்போல்லாம் ஜெபம் பண்ணியிருந்தா ஆண்டவர் அந்த காரியத்திலாம் உனக்கு சரியாக கொடுத்துருப்பார். காலதாமதமாச்சு. ஆனால் இப்போவாது என்ன பண்ண, நீயே உன்னுடைய ஜெப வாழ்க்கையை நீ சரிபடுத்து. அவை தானியேல் என்ன பண்ணுறான்? அங்கே கொண்டு வந்து முத்திரை போட்டாச்சு, கல்லை வச்சாச்சு. தானியேல் அந்த சிங்க கோபியில் இருக்கிறான், பாதுகாப்பாக இருக்க. தேவ தூதர்கள் பாதுகாக்கிறாங்க. பாருங்களே, ஜெபிக்கர்களோடு கூட தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. ஜெபம் ஒரு பெரிய ஒரு மிஸ்ட்ரி. நான் ரொம்ப வாலிபனாக இருக்கும் பொழுதே ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ப்ரேயர் இஸ் எ மிஸ்ட்ரி. பெரிய ஜெபம் என்கிறது ஒரு பெரிய ரகசியம். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வ குமாரன், அவரு அவர்தான் கடவுள். அவரு 2ஆம் நபரை திருத்துவ தேவன். அவருக்கு ஒன்றும் தெரியாதில்ல. முழுமையான ஒரு மனிதன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறார், ஜெபம் பண்ணுறார். இரவு முழுவதும் ஜெபிக்கிறார். அதிகாலை 8 எழுந்த ஊழியத்தின் மத்தியில் ஜெபிக்கிறார், ஜெபம் பண்ணுறார். ஜெபிக்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். நீ ஜெபிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தால் தானியேலை போல நீ வாழ்வ. நீ ஜெபிக்கிற நபராக இருந்தால் தானியேலை போல தேவனோடு கூட இருப்பார். சிங்கங்களை போன்ற சோதனை உன்னை நெருக்கலாம். தேவனோட கூட சோதனையை அங்கே தரைமட்டமாக்குவார். தானியேல் என்ன பண்ணுறான்? ஐயோ என்னை இப்படி போட்டாங்களேன்னு பயப்படுறானா? இல்லை. அங்கே நம்ம என்ன பார்க்குறோம்? தானியேலுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்குறோம்? அவன் எங்கே பண்ணிட்டு இருப்பான்? அங்கேயும் ஜெபித்து தான் இருந்திருப்பான். ஜெபம் அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாது.
ராஜா கூட தூங்கல, தானியேல் நல்லா தூங்கி இருப்பான் சிங்கங்களின் மத்தியில். பாருங்க 17வது வசனத்தில் சொல்லிட்டு, ஒரு கல், தானியேல் 6:17, ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றப்படாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். ஒரு முத்திரை, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் நினச்சிருப்பாங்க தானியேலுடைய எலும்பு தான் கடைசியில் இருக்கும். எலும்பு கூட சிங்கம் விடுமான்னு தெரியல. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. அவனுக்கு என்ன, ஐயோ இந்த தானியேல் எவ்வளோ நல்ல மனிதன், இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சே, என்னவாகுமோ ஏதாகுமோ. அவன் ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன். காலமே கிழக்கு விழுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் காலையில் எழுதிட்டான். சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ஒருத்தர் எதிர்பார்க்கல. ராஜா நேரா அந்த கெபிகிட்ட போய், ராஜா கெபியின் கிட்ட வந்து துயர சத்தமாய் தானியேலை கூப்பிடுறான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியும் தானியேலை ஆண்டவர் பாதுகாத்திருப்பார். ஜெபம் பாருங்க, எப்படி நீங்கள் ஜெபம் செய்யலைன்னா என்னங்கிறது நான் அடுத்து ஒரு 15 காரியம் சொல்கிறேன். நீ ஜெபிக்காதவனுக்கு தேவன் துணையாக இருக்க மாட்டார். முதல்ல நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுறவங்க அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அவர் சொல்லிட்டார், கேளுங்கள் திறப்படும், தேடுங்கள் கண்டாடல் தட்டுங்கள் திறக்கப்படும். ஜெபம் பண்ணு வேதத்தில் பலமுறை சொல்லியிருக்காரு. ஆகவே நீ ஜெபம் பண்ணலன்னா முதல்ல ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படியாமல் போகிற. கீழ்ப்படியாத, டிஸ்ஒபீடியன்ட், கீழ்ப்படியாதவர்களோடு தேவன் செயல்பட மாட்டார். தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. மோசே கீழ்ப்படியவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்தார், கீழ்ப்படியாதவர்களுக்கு சாபத்தை செய்தார். ஆகவே இவன் போய் தானியேலே 30:20, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனே, தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பா, நீ இடைவிடாமல் ஆராதிச்ச அந்த கடவுள் உன்னை காப்பாத்தினாரா? இவர் ஜீவனுள்ள கடவுள், இவர் உண்மையுள்ள கடவுள். நீ உன் வாழ்க்கையில் நீ உண்மையாக இவரை அறியாதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நீ தோற்று போயிட்டுருக்குற. ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் அப்படியே உட்காந்துடுற. உனக்கு ஆண்டவரை தெரியலையே, உனக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவரை தெரியுமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்னு சொன்ன ராஜா தாவீதை தெரியுமா உனக்கு? அவ என்ன சொல்றாரு? அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அங்கு நடந்த ராத்திரி முழுத தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, கெபியில யார் இருக்கா? தானியேலோட தூதன் இருக்கிறான். ஐயா, தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாய் உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்போ எல்லா மக்கள் முகத்தில் ஆண்டவர் என்ன பூசினார்? கரிய பூசினார். நீ உண்மையா நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா உன்னை எதிர்க்கிறவர்களை ஆண்டவர் வெட்கப்படுத்துவார். நீ ஆண்டவர்னோடு கூட இருக்கிறாருங்கிறத உன்னுடைய வாழ்க்கையில் நீ அவர் நிரூபிப்பார். ஆகவே முதலாவது பார்த்தோம், ஜெபிக்கிறவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவன். தானியேல் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவன். ரெண்டாவது என்னன்னா, ஜெபிக்கிறவர்கள் எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க, எப்பவுமே சந்தோஷமா இருப்பாங்க. ஜெபிக்காதவர்கள் சந்தோஷம் இருக்காது அவங்களுக்கு. உண்மையிலே நான் இவ்வளோ வாழ்க்கை வாழ், ஆனால் தொடர்ந்து ஜெபிக்கிற காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சங்கீதம் 16:11 என்ன சொல்லப்படுகிறது? சங்கீதம் 16:11, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும். என்ன ஆனந்தம்?
பரிபூர்ண ஆனந்தம் இருக்குதுங்க. உண்மையாக சொல்கிறேன், நீ நல்லா ஜெபம் பண்ணா உனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஜெபம் பண்ணாதனால தான் உனக்கு துக்கம், உனக்கு வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் துயர முகம். பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஜெபங்கிறது என்ன? அவருடைய சமூகத்தை தேடுகிறோம். ஜெபத்தில் நாம் தேவனை தேடுகிறோம், அவருடைய சமூகத்தை தேடுகிறோம். அவருடைய சமூகத்தில் வந்து யாராவது துக்கமாக இருக்க முடியுமாங்க? எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் அவர். தாவீது சொல்றார். தாவீது ஒரு சமயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டான். எல்லாத்தையும் இழந்துட்டான், ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு இரட்டத்தனையை கொடுத்தார்னு பைபிள் சொல்லுது. அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும் இருந்தால் நீ ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. ஜெபம் பண்ணுறவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க துக்கமாக இருக்கு. ஏன்னா அவங்க கவலையெல்லாம் ஆண்டவர் பேரில் வச்சிடுறாங்க, அவரிடத்துல சொல்கிறாங்க, அவரை கீழ்ப்படுகிறாங்க, அவருக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. நீ ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தைக்கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியும். அவனை சந்தோஷமாக இருக்கணும்னா உனக்கு ஒரு வழி இருக்குது. ஜெபம் பண்ணிப்பாரு, நல்லா ஜெபம் பண்ண, நீ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. You will be the happy person. ஏன்? உனக்காக ஆண்டவர் செய்வார், உனக்காக ஆண்டவர் செய்வார். ஆச்சரியமாக இருக்கும். நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்கள் எல்லாம் நான் சொல்றேன்னா மணிக்கணக்காக நான் சொல்ல முடியும், மணிக்கணக்காக சொல்ல முடியும். ஏன்னா என் வாழ்க்கையில் 50 வருஷமாக ஆண்டவர் அவ்வளோ காரியங்களை செய்திருக்கார். அவரிடத்தில் இருக்கிறதுனால நாளுக்கு நாள் சந்தோஷமாக தான் இருக்கு, சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சியாக இருக்கு. உனக்கு இந்த மகிழ்ச்சி வேணுமா? உன் பணம் உனக்கு இந்த மகிழ்ச்சி கொடுக்குதா? வேற ஏதாவது உனக்கு கொடுக்குதா? அப்போ ஏன் நீ சந்தோஷமாக இருக்கிற ஒரு வழியை தேடக்கூடாது? நீ சந்தோஷமாக இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபம் பண்ண பழகு. தேவனிடத்தில் போய் பாருங்க. இது கூட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஒரு பயிற்சி மாதிரி தான். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு சில காரியங்கள் எல்லாம், இப்போது எங்களுடைய குடும்ப சம்பவங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல காரியங்களில் ஆண்டவர் எப்படி செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு அடியிலும் நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த சூழ்நிலையெல்லாம் ஏற்காட்டில் போய் தனியாக ஜெபிப்போம். நான் என் மனைவிமா தனியாக போயிடுறேன்னா டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுனால. அப்போது ஜோயலுடைய கல்யாணம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான போராட்டங்கள் மத்தியில். நாங்கள் முன்ன பின்ன அந்த தேசத்துக்கும் போனது கிடையாது, மொழி தெரியாது, பல தேவைகள், பல காரியங்கள், எவ்வளோ காரியங்கள். ஆனால் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒவ்வொரு வழியாக திறந்தார். மொழி தெரியாத ஒரு தேசத்தில் போய் ஆண்டவர் அவ்வளோ அழகாக அதை நேர்த்தியாய் செய்து முடித்தார். அதை சொல்ல நேரம் இல்லைங்க. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் அதை சொல்ல போனால் ஒரு 10-12 ஸ்டெப்ஸ் இருக்குது அதில். ஏன்? ஆண்டவர் அதை தெளிவாய் வழிநடத்தினார். ஜெபம். நீங்கள் பாருங்கள், உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தரிடத்தில் கொண்டு செல்லுங்கள். அது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவரே இந்த காரியத்தை நான் எப்படி செய்யறது. ஒரு காரியத்தை செய்யணுன்னா ஜெபம் பண்ணு. இப்போ ஒரு காரியத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக வழிநடத்தியிருக்காரு. பெரிய ஒரு காரியம்தான் அது, சாதாரண காரியம் இல்லை. ஆனால் தேவன் சொல்லிட்டு ஸ்டார்ட். எப்படி முடியும், என்ன முடியும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், என்ன தேவன். ஏன்? கடந்த காலங்களில் என்னுடைய வாழ்க்கையில் அதை செய்திருக்கிற அந்த தேவன் எனக்கு தெரியும். அவர் நான் விசுவாசிக்கிற விண்ணார் எனக்கு தெரியுமாப்பா. ஆகவே நான் ஸ்டார்ட் பண்ணலாம், பண்ணிட்டேன். அதுமாதிரி உன்னுடைய வாழ்க்கையில் ஜெபிக்க உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருக்கிற பல காரியங்களை நீ நினைத்து பார்க்கும் பொழுது உன்னுடைய விசுவாசம் அதிகமாக பெருகும். இட் வில் மல்டிப்ளை. உன் வாழ்க்கையில் அப்பா ஆண்டவர் செஞ்சார் இல்லையா, இப்போ செய்ய மாட்டாரா?
நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன், நான் வாழ்க்கையில் ரொம்ப துயரத்தினூடாய் கடந்து போனவன். பாடுகள், நெருக்கங்கள். வாலிபனாக அந்த நாட்களில், ஆனால் இன்னும் ஆண்டவர் எனக்கு அந்த நாட்களில் அந்த ஜெபமாக எனக்கு கற்றுக் கொடுத்துருந்தாருங்க. ஒரு வாலிபனாக ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருந்தார். எதிர்ந்தாலும் சரி ஆண்டவரிடத்தில் போக முடியாத ஒரு காரியம். தோல்விகள், வருத்தங்கள், பல கஷ்டங்கள், அவமானம், நிந்தரை. அப்போ நான் ஒரு சமயத்தில் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, ஆண்டவத்தில் ஆண்டவரை இப்படி எல்லாம் கைவிட்ட நிலை, முடியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்ன பண்ணுறது எனக்கு புரியல. காசு இல்லை, பணம் இல்லை, தங்கியிருந்த அறையிலும் கூட எனக்கு வாடகை கட்ட முடியல. அப்போ ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணுறது? நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், ஆனால் கூட உங்களுக்கு நினைவுப்படுது. ஏசாயா 60 அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஆண்டவரே என்ன செய்கிறது எனக்கு புரியல. நான் அநேக சமயத்தில் கோர்ஸை விட்டுட்டு போயிடலான்னு யோசனை பண்ணினேன். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், நான் இப்போவும் அதை நினைவு கூறுறேன். அவர் உண்மையுள்ளவருங்க. ஏறக்குறைய 45 வருஷம் ஆச்சு. 45 வருஷம் சொன்ன அந்த காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு அழகாக நிறைவேற்றிருக்கார். இன்னைக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு, எவ்வளோ சமாதானத்தை கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஒரு விடுதலையை கொடுத்துருக்கார். ஏசாயா 60வது அதிகாரத்தில் நான் உங்களை நிறைய காமிச்சிருக்கேன் அநேக சமயங்களில். அந்த 15வது வசனத்தில், நீ இழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாயிருந்தா, உன்னை எல்லாம் கைவிட்டாங்க, ஆனால் நான் உன்னை நித்திய மாட்சிமையாக தலைமுறை தலைமுறையாருக்கு மகிழ்ச்சியாக வைப்பேன். உண்மை பாருங்க, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இந்த ஊழியங்களில் எத்தனையோ பேர் மேற்கத்திய நாடுகளில் இந்த செய்திகளை கேட்குறவங்க இருக்கிறாங்க. ஒருவேளை நாம் மறிச்சிடலாம், ஆனால் செய்திகள் தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாக பின்தொடரும். கேட்கிறவர்கள் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த செய்திகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே அவருடைய சத்தியம் எவ்வளவு தலைமுறை தலைமுறையாக, என்னுடைய தலைமுறை முடிஞ்சுட்டா கூட இந்த இன்டர்நெட் இருக்கிற வரைக்கும் இந்த சத்தியம் போயிட்டு தான் இருக்கும். இந்த டெய்லி டிவோஷனை நம்ம அதெல்லாம் இது டெலீட் ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி, நாங்கள் பல வருஷமாக இதை பின்பற்றி வருகிறோம், திடீர்னு எங்களுக்கு ஏன் இல்லை? அப்போ நாங்கள் சொன்னோம், இல்லை இந்த வேறு ஒரு இது இருக்குது, நீங்கள் இதை பாருங்கள். அப்போ தான் தெரியுது எத்தனையோ பேர் எங்கெங்கே இருந்தோ பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்போ தான் நான் கேட்குறேன், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க, எந்த ஒரு பேர் என்ன? அதுமாதிரி தேவன் தலைமுறை தலைமுறைக்கும் ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொன்னவர் இன்னைக்கு விட்டுட்டாரா? யோசனை பண்ணிப்பார். இந்த ஆண்டவரை நீ நம்பணும், ஆண்டவரை சார்ந்து கொள்ளணும். நித்திய மாட்சிமையாக வைப்பேன். அவை ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய காரியத்தை அழகாக நடப்பிக்கிறவராக இருக்கிறார். நீ சந்தோஷமாக இருக்கணும்னா ஜெபம் கற்றுக்கொள். அப்போ ஆண்டவர் சொன்ன, அடிக்கடி ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர், ஆண்டவரே நீர் உண்மையாக உயிருள்ள தெய்வம். ஏன்னா என்னுடைய அந்த ஒன்றும் முடியாத நாட்களில் என்ன சொன்னீர், ஆனால் இன்றைக்கி அதை செஞ்சுருக்கீங்க என் வாழ்க்கையில் அதை நடப்பித்திருக்கிறீங்க. அதுமாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணும் பொழுது தானியேலுடைய சாட்சி என்ன ஒரு சாட்சி! அந்த பிரஜாதி மனுஷன் சொல்கிறான், சாட்சி எடுக்கிறான். தானியேல் புத்தகம் 6வது அதிகாரத்தில் பாருங்க, தானியேல் சொன்னான், ராஜாவே என்னுடைய வாழ்க்கையில் அங்கே தேவ தூதர்களை அனுப்பி ஆண்டவரனை விடுதலையாக்கிய சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போம். எந்த ஒரு ஆயுதம் உனக்கு எதிராக வாய்க்காதே போடும். அப்போ என்னாச்சு தெரியுங்களா? பாருங்க அங்கே என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது தானியேல் ராஜாவை 21வது வசனத்தில், நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான்.
அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அதோட போச்சா? 24 பாருங்க. தானியேல் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்ன அந்த ஆளுங்களையும் பிடிங்கடா. யாரெல்லாம் தானியேலை சிங்க கோபியில் போட்டானோ அவனை எல்லாம் பிடிச்சிட்டோம். அவன் நினைச்சே இருந்திருக்க மாட்டான். எப்படியும் தானியேல் முடிஞ்சு போயிடுவான், அவன் கதை முடிஞ்சிடும் நினைச்சிருப்பான். தானியேல் மேல் குற்றஞ்சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும். அந்த பாவங்க குடும்பமே மாட்டிச்சு. சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளெல்லாம் நொறுக்கி போட்டது. ஐயையோ, பார்த்தீங்களா? உனக்கு எதிராக எந்த ஒரு காரியம் நிற்க முடியாது. உண்மையா ஜெபிக்கிறவர்களுக்கு எதிராக எதுவுமே தேவன் அவர்களோட கூட இருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணாத வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் 3வது காரியம், ஆண்டவர் உங்களுக்கு மிகுந்த நல்ல காரியங்களை வச்சிருக்கார். ஆண்டவர் என்ன சொன்னார்? அந்த மத்தேயு எழுதின இதில் வாசித்தோம். ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? சொல்லப்போனால் நம்ம நேரம் ரொம்ப நிறைய எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அடுத்த செய்தியில் ஜெபம் பண்ணாமல் போனால் என்ன ஆகுன்றதை பற்றி நான் பேச வேண்டிய நிறைய இருக்கிறது. அதனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஜெபம் பண்ணும் பொழுது மத்தேயு 7வது அதிகாரத்தில் இங்கே சொன்னார் 11வது வசனத்தில், ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுவர்களுக்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? He will give the best. அன்னாள் வருஷா வருஷம் ஆலயத்துக்கு வந்துட்டு தான் போயிருந்திருப்பா. அவ ஆலயத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருந்துட்டா. வருஷா வருஷம் அவளுடைய மனம் மணிவடைந்து போயிற்று. அவளுடைய சக்காலத்தை அவளை அதிகமாக மனவடிவாக்கினாள். அப்போ அவள் யோசனை பண்ணுனா, இல்லை நான் கர்த்தருடைய சமூகத்தில் போவேன். அதுமாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெபிக்காதனால எவ்வளோ காரியத்தை நான் இழந்துட்டேங்க. இனிமேல் நீங்கள் இழக்க வேண்டாம். அவனுடைய சமூகத்தில் போ, தேவனுடைய சமூகத்தை தேடு. நான் 3வது செய்தி எப்படி ஒரு சரியான ஒரு ஜெப வாழ்க்கையை நம்ம வச்சுக்கணுன்றதை குறித்து பேச போகிறேன். ஜெபிக்க முடியாதுங்கிறதே இல்லை, ஜெபமே பண்ண முடியாதுங்கிறதே இல்லை. பிசாசு உன்னை ஜெபிக்க விடமாட்டான், உண்மைதான். ஆகவே அவளுக்குள்ள ஆவியானவர் பேசுகிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில் அந்த உணர்த்து வர, போதும் நீ ஆலயத்துக்கு வந்த ரைட்டு, ஆலயத்துக்கு வந்து போகிறதுனால என்ன பிரயோஜனம்? நீ கர்த்தருடைய சமூகத்தில் போ, அவரிடத்தில் நீ ஜெபி. அவருடைய உள்ளத்தில் அந்த நாளில் அந்த ஒரு எண்ணத்தை கொடுத்த பொழுது அவள் என்ன பண்ணுறா? 1 சாமுவேல் புத்தகத்தில் பாருங்க. அவள் ஜெபம் பண்ணாமல் இருந்திருந்தா என்னவாயிருக்கும்? அவள் அப்படியே மனமடிந்து வாழ்க்கையில் அப்படியே நொந்து போய் அவள் ஒன்றுமில்லாமல் போயிருந்திருப்பா. ஆனால் அவள் வாழ்க்கை ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு உன்னதமான தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை அடைபட்டிருந்த கற்பத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார். கற்பம் அடைபட்டிருந்தது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவளுடைய கற்பம் அடைபட்டிருந்தது. அவளுடைய உள்ளம் நொந்து போனவளாய் காணப்பட்டாள். அவருடைய உள்ளத்தில் வேதனை. அங்கே 6வது அதிகாரம், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்காலத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். பாருங்க, நீங்கள்லாம் நிறைய சமயங்களில் சிலரெல்லாம் ரொம்ப சோர்ந்து போகிறீங்க, ரொம்ப தளர்ந்து போகிறீங்க. ஏதாவது ஒன்றுன்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இழந்துடுறீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை தேடுங்க, கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்க. ஆண்டவர் அதையே வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக மாற்றுவார். உன்னுடைய தேவைகள் ஆசீர்வாதமாக மாற்றப்படும். அவள் சக்காலத்தை நினச்சிருப்பா,
அண்ணாள் இவன் மலடி, இவளுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னுட்டு வருஷா வருஷம் அவள் அப்படியே அவளை ஒரு ஏளனமாக பார்த்துருப்பா. ஆனால் அவள் தீர்மானம் பண்ண ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறாருங்க. அசாதாரணமான காரியங்களை செய்கிறார். டேவிட் பிரைனார்டுன்ற ஒரு வாலிபன் செவ்விந்தியர்கள் மத்தியில், அந்த நாட்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா முற்றிலும் வளரலை, செவ்விந்தியர்கள் இருந்தாங்க. அந்த செவ்விந்தியர்கள் மத்தியில் அவங்க மொழி தெரியாது, ஆனால் ஒருத்தருக்கு இங்கிலீஷும் தெரியும், அந்த மொழியும் தெரியும். அவரை தான் வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் ஒரு குடிகாரர். ஆனால் டேவிட் பிரைனார்ட் போய் ஜெபம் பண்ணுவார். பயங்கரமான குளிர் இருக்கும். அப்போ பார்த்தா அப்படியே வேர்த்து கொட்டும் இந்த மன பாரத்தினால. அவருடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். நான் அடுத்த ஒரு சீரியல் போடும்படியாக யோசிச்சுட்ருக்கேன். ஜெப மனிதருடைய வாழ்க்கை சரித்திரத்தை சுருக்கமாக போடுறது, எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் ஜெபம் பண்ண பொழுது ஆண்டவர் செய்தார். இந்த மூன்றாவது காரியமாக அதைத்தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். இந்த ரெண்டு காரியங்களுக்கு எனக்கு நேரம் சரியாக இருக்குது. ஆனால் கூட அதை எப்படியா நம்ம செஞ்சு ஆகணும். நம்ம இருக்கிற காலங்களில் அதை செய்து வச்சோம்னா அநேகருடைய வாழ்க்கையில் அது உண்மையான ஆசீர்வாதமாக இருக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையின் பிரயோஜனத்தன்மையை நான் உண்மையாக சொல்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் இப்போ தான் நான் உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு பிரயோஜனத்தன்மை ஆண்டவருக்கு என்று உபயோகப்படுத்தும்படியாக ஆண்டவர் கிருபை செய்கிறார், உதவி செய்கிறார். வேதத்தையே வாசிக்காதெல்லாம் நிறைய பேர் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தினமும் அந்த வேத பகுதி ஒரு ஆண்டில் முடிக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் ஆர்வமாக வாசித்துக்கின்ற எத்தனையோ பேர் நமக்கு அவங்கள யாருன்னே தெரியாது. ஆனால் 100, 300, 400 பேர் தொடர்ந்து வாசித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வசனம் அவங்களோட இடத்துல பேசுங்க, வார்த்தை இடத்துல பேசும். இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம கொடுக்கும் பொழுது பேசும். அதே சமயத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தை பதிவு செய்து போடும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அநேகர் உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். தேவன் அதை செய்கிறாருங்க. உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெபிக்க கற்றுக்கொள். ஜெபிக்காததுனால உன்னுடைய இழப்பு ரொம்ப அதிகம். ஆகவே அவள் நினைச்ச அவள் சக்காலத்தி இவள் முடிஞ்சு போச்சு. ஆனால் ஆண்டவர் அப்போ என்ன பண்ணுறார்? அவள் புருஷன் தேற்ற முடியல. அவள் ஆண்டுடைய சமூகத்தில் 10வது வசனம் பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அருமையார்களே, ஜெபம் பண்ணுங்க. எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் கொண்டு போங்க. ஜெபிக்க கற்றுக்கொண்டீங்கன்னா உன் வாழ்க்கையில் எல்லா துக்கமும் சந்தோஷமாக மாறும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. நீ சந்தோஷமாக இருப்ப. அவனுடைய வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய காரியமாக இருக்கும். நான் சொல்லப்பா, நான் 6 காரியம் நான் சொல்லணும். ஆனால் 6 காரியத்துக்கு நேரம் இல்லை. கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நீ ஜெபிக்கும் பொழுது சோதனையை ஜெயிப்ப. நீ சோதனை என்பது எல்லாத்துக்கும் இருக்கிற பல விதமான சோதனை. உனக்கு ஒரு சோதனை, அவங்களுக்கு ஒரு சோதனை, இப்படி பல சோதனைகள் இருக்கு. நீ ஜெபம் பண்ணுனா சோதனையை கண்டு துவள மாட்டாய், சோதனையில் வெற்றி பெறுவாய். ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 26வது அதிகாரம் 41வது வசனத்தில் என்ன சொன்னார்? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. ஏன் நம்ம சோதனையில் விழுந்துடுறோம்? ஏன் தோண்டு போகிறோம்? பல சோதனை வருது, எல்லாமே சோதனை தான். எனக்கு ஒரு பண கஷ்டம் வந்தால் அது சோதனை தான். எனக்கு ஒரு வியாதி வந்தால் அது சோதனை தான். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் சோதனை தான். ஒரு தேவை வந்தால் சோதனை தான். பல விதமான சோதனைகளை நம்ம சந்திக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த சோதனையில் நீ எப்படி வாழற? ஜெபிக்கிறவர்கள் சோதனைக்கு உட்பட மாட்டார்கள். ஆகவே தான் ஆண்டவர் கர்த்தருடைய ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். சீஷர்கள் என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுமா ஆண்டவரே, ஜெபம் பண்ண தெரியாமல் நாங்கள் இருக்கிறோமே.
நீர் இப்படியெல்லாம் போயெல்லாம் ஜெபம் பண்ணுறீர், இருட்டாவோடு ஜெபம் பண்ணீர், ராமலுக்கு ஜெபிக்கிறீர், திடீர்னு முழிச்சு பார்த்தா இயேசு கிறிஸ்து எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கார், ஊழியம் நடந்துட்டுருக்கு, திடீர்னு பார்த்தா அவரை காணாம மலைக்கு போயிட்டாரு. எங்களுக்கும் அந்த ஜெபத்தை கற்றுக்கூட, அந்த தாகம் உனக்குள்ளே இருக்கட்டும். நான் எப்படியும் இந்த வருஷத்தில் ஜெபிக்கலாம், நான் ஜெபம் பண்ண, அதாவது நான் போலி ஜெபத்தை சொல்லலை. சில பெந்தோஸ்தே மக்கள் மணிக்கணக்காக ஜெபம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க, பிரயோஜனம் இல்லையே. அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு இடத்துல சொல்கிறாரு, உங்கள் ஜெபத்தை நான் கேட்கவே மாட்டேன்றார். கீழ்ப்படியாதவர்களுடைய ஜெபத்தை எப்படி ஆண்டவர் கேட்பார்? ஜெபிக்கிறவர்கள் கீழ்ப்படுகிறவர்கள், ஜெபிக்காதவர்கள் கீழ்ப்படியாதவர்கள். ஆண்டவருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிந்து அதனுடைய சமத்தில் போவ. ஆகவே நீ சோதனைக்கு உட்படலை. அது என்ன சோதனை? எல்லாத்துக்குமே சின்ன குழந்தை கூட ஒரு சோதனை தான் இருக்குது, அதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒரு முட்டாய் வேணுன்னா ஐயோ கிடைக்கலையேன்னு அழுகிறதுக்குரிய காரியம் இருக்குது. அப்போ ஆண்டவர் சோதனைக்கு உட்படாதபடிக்கு வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, ஜெபத்தினால தான் இவங்க ஸ்ரீசர்களை பாருங்க, இந்த பேதுருவை வந்து சுளகினால புடைக்கிறதுக்கு பிசாசு பர்மிஷன் கேட்டுட்டான். இயேசு ஆண்டவர் மட்டும் ஜெபம் பண்ணாமல் இருந்திருந்தா அவன் ஒன்றுமில்லாமல் போயிருப்பான், யூதாஸ் மாதிரி போயிருப்பாங்க. அதுமாதிரி நீ ஜெபிக்காமல் போகும்பொழுது ஜெபம் பண்ணு. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை கொடுக்கிறார், பல காரியங்களை கொடுக்கிறார். அவனுடைய வாழ்க்கையில் ஜபம் பண்ணாதான் நீ சோதனையை மேற்கொள்ள முடியும். ஏன் விழுந்து போகிறன்னா, சோதனையை நீ மேற்கொள்ள முடியலன்னா உனக்கு ஜபம் பண்ணலையே, ஆண்டுடைய பலத்தை கொடுக்கலையே. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆத்மா உனக்கு வேணும்னா ஜபம் பண்ணு. யாக்கோபு 5:16 என்ன சொல்ல? யாக்கோபு 5:16, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கிட்டு ஒருவருக்கொருவர் ஜபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஊக்கமா ஜெபி, மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. சில சமயத்தில் இந்த வசனத்தை நான் பிடிச்சிக்குவேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. ஆண்டவரே, ஒருவேளை நான் அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறதை ஒவ்வொரு நாளும் போடுறேங்க. நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் எத்தனை பேரில் கேட்குறீங்க எனக்கு தெரியாது. ஆண்டவரிடத்தில் ஊக்கமாய் கர்த்தர் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நீர் உதவி செய்யும். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் ஒரு இடத்தை கொடுத்தார, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவை ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது நீ சாதாரணமாக பெரிய காரியங்களை என்ன செய்ய முடியுங்க. யோவான் 14 ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆண்டவருக்கு இந்த பெரிய காரியங்களை சாதிக்கிற ஒரு ஜாம்பவானாக நீ இருப்பாய். ஆண்டவருடைய வாழ்க்கையில் மிக உன்னதமான காரியங்களை செய்வார். அந்நாள் அப்படியே துவண்டு போன வாழ்க்கை எப்படி மாற்றினார் பார்த்தீங்களா? யோவான் 14 மெய்யாகவே 12 வசனத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். என் நாமத்தினாலே நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அவர் செய்யக்கூடிய தேவன். அதுமேல அண்ணா வாழ்க்கையை மாற்றினதை பார்க்குறோம். அவள் வாழ்க்கை மாறி போச்சு. பழைய அண்ணாலில் மனமடிந்து போய் ஒவ்வொரு முறையும் சிலோவை விட்டு போனால அவ இல்லை. அவள் ஜெபம் பண்ணி வந்த பின்னால் அவளுக்கு என்ன ஒரு தைரியம் பாருங்க. ஆசாரியனை பார்த்து பேசுகிறார். அந்த 1 சாமியின் புத்தகம், இதை பார்த்து நம்ம இதை முடிக்கணும். ஆசாரியனை பார்த்து அவர் பொருத்தனை பண்ணிட்டு, ஆண்டவரே நீர் கொடுப்பீரானா அவனை உம்முடைய ஊழியத்துக்கு நான் கொடுத்துட்றேன். அப்போ ஏலி கூட விளங்கி கொள்ள முடியல. ஆனால் அவ சொன்னா அப்படி இல்லை. 15 அப்படி என்ன இல்லை ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உண்மையான ஜெபம் என்ன தெரியுங்களா? ஒன்றுமே நீ ஜெபிக்கிறதுங்கிறது ஒன்றுமே கிடையாது. நீ போய் மனசு எல்லாம் ஊற்றி அவ்வளோதான், ஒன்றும் இல்லை.
நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரிடத்தில் என் ஜெபத்தை நீங்கள் கேட்டால் தெரியும், என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்தில் நான் சொல்கிறேன், ஆண்டவரே இது இப்படி இருக்குது, நீங்கள் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு இது எப்படி செய்கிறது எனக்கு தெரியாது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஏமி கார்மைக்கேல் டோனாவர் ஃபெலோஷிப், அந்த இடத்தை நீங்கள் ஒரு தடவை பார்க்கணுங்க. ஒரு அயர்லாந்துலேருந்து ஒரு பெண்மணி ஆள் வந்து ஒரு 30 வயது, அவ்வளோ ஒரு சாதாரணமான ஒரு மொழி தெரியாத பெண் அங்கே வந்து அந்த டோனாவூரில் ஆண்டவருக்கு மகிமையாக சாட்சியாக அந்த டோனாவர் ஃபெலோஷிப்னு ஒன்று எழுப்பியிருக்காங்க பாருங்கள். அதை நான் முதல்ல பார்த்து நினச்சது, ஆண்டவர் இல்லாமல் இந்த பெண்மணியானவள் செஞ்சுருக்க முடியாது. அவ்வளோ பெரிய காரியம், அவ்வளோ பெரிய காரியத்தை, அவ்வளோ பெரிய இடத்தை தேவன் மகிமையாக எழுப்பி இருக்கிறார். எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா என்ன தெரியுங்களா, யார்ட்டையும் போய் பணம் கேட்டதில்லை. அவ்வளோ பெரிய தேவை, எவ்வளோ மிஷினரிகள் வந்து உழைத்தாங்க. அந்த அம்மா அந்த நாட்களில் கோயிலில் எல்லாம் தாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, கோயிலில் விபச்சாரம் செய்யும்படியாக தொழில் தான் அது, வர்றவங்களுக்கு அந்த விதமான ஒரு பாவ செயலை செய்யக்கூடியவர்கள். அப்படியெல்லாம் அந்த அம்மா கேள்விப்பட்டுட்டு அந்த அம்மா மனசில் ரொம்ப ஒரு ஆதாங்க, ஒரு வாலிப பெண், திருமணம் செஞ்சுக்கலாம் அவங்க, அவங்களுக்குள்ள இவர்களை மீட்டு ஆண்டவருடைய சத்தியத்துக்குள்ளே கொண்டு வரணும். எத்தனை போராட்டங்கள், அவங்க வாழ்க்கை சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். எத்தனையோ பேர் அவளால் மீட்கப்பட்டாங்க. விபச்சார வேசி கோயில் அந்த அது மாதிரி அவ்வளோ கேவலமான ஒரு நிலையில் நம்முடைய தேசம் இருந்திருக்குது. வில்லியம் கேரி போன்றவர்களெல்லாம் மனைவி செத்துட்டா உடன்கட்டை ஏறணுன்ற அந்த வங்காள தேசத்தில் அந்த இந்து பிரமாணம்படியாக வன்பட்டான். மனைவி செத்துட்டா அது புருஷன் செத்துட்டா மனைவியும் போட்டு எரிச்சிருவாங்க. அதெல்லாம் யார் தடுத்தது? மிஷினரிகள் பல இந்திய சில மோகன்ராய் என்றவர் அவரெல்லாம் சேர்ந்து செஞ்சாங்க. அவன் இந்த அம்மாவுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்துல போனப்போ ஒரு குழியில் விழுந்துட்டாங்க. நைட்டில் எலும்பு முறிஞ்சிருச்சு. 20 வருஷம் படுத்த படுக்கைங்க. அந்த அம்மாவுக்கு வேறு ஒன்றுமே தெரியாது, படுத்துட்டு ஜபந்தான் பண்ண தெரியும். அந்த படுத்து அவங்க செய்த ஜபத்தின் மூலமாக அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் கட்டியிருக்கார். எத்தனை இன்னைக்கும் அது அநேகர் வந்து பார்க்குறாங்க மேற்கத்திய நாடுகள்ந்து. ஏன்னா அந்த படுத்த படுக்கையிலேருந்து அந்த அம்மா செய்த பணி மாத்திரமல்ல, அவள் எழுதின அந்த புத்தகம் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பெண்மணியானவள் இந்த இடத்துல போய் செய்திருக்காங்கன்னு ஆச்சரியமாக இருக்குன்னு எத்தனை வெள்ளைக்காரர்கள் பஸ்ஸு வேனை போட்டுட்டு வந்து பார்க்குறாங்க. சில நாளைக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 200 பேர் 300 பேர்லாம் வந்து பார்க்குறாங்க. ஏன்? சாட்சி. படுத்த படுக்கையாக இருந்த அந்த அம்மா ஜெபித்து தான் அத்தனையும் கட்டினாங்க. ஒருத்தட்ட ஒரு பைசா கேட்கல. ஜீவன் உள்ளவர், அவர் இதை செய்யணும்னு நினைச்சா அவர் கண்டிப்பாக செய்வார். அது மாதிரி அந்த அம்மா ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, குப்பம்மாள் தான். அன்றைக்கி அநேக வருஷங்களுக்கு முன்னால் நான் அதை படித்தேன். நானே சொல்லியிருக்கேன், படிக்க தெரியாத பெண்மணியால் முந்தானையை முன்னால் வச்சுட்டு கடவுளேன்னு சொல்லி ஜெபம் பண்ணவங்க. அந்த அம்மாவுடைய சாட்சி அவ்வளோ பெரிய சாட்சி. அந்த அம்மாவுடைய பேரன்கள் தான் இன்றைக்கி அந்த டோனாவர் ஃபெலோஷிப்பில் இன்சார்ஜாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்காதவளுங்க. அந்த கணவனுக்கு கண்ணு தெரியாது, நாகப்பாம்பு குழந்தைய வந்து கீழே போட்டுட்டு போய் வேலை செய்யும். ஆண்டவர் எப்படியான சாட்சிகளை எல்லாம் வச்சுருக்காரு தெரியுங்களா? ஜெபம் பண்ண நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆண்டவரே நான் ஜெபிக்க கற்றுத்தாரும். முதல்ல நீ அந்த ஜெபத்தை பண்ணு, அதை செய். நீ ஜெபம் பண்ணாமல் இருக்கிறங்கிறத விட எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் ஆண்டவரே. அந்நாள் எவ்வளோ ஒரு சந்தோஷமா அவள் பாருங்கள், அவளை எவ்வளோ மிடுக்காக வர்ற அதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அவள் வந்து அந்த மாதிரி அங்கே ஆலயத்தில் கொண்டு வந்து அந்நாளை அவ்விதமாக அவள் கொண்டு வர்றா. ஒரு ஆண்டவருக்கென்று அர்ப்பணிப்பின் காணிக்கையை கொண்டு வருகிறார். யார் அது? சாமுவேல். அவர் சாட்சியாக சொல்கிறார். யார் நான் தெரியுமா? அவ அந்த இடத்துல பாருங்க, அப்பொழுது அவள் 23ஆம் வசனத்தில்
நான் ஆலயத்துக்கு போகணும். அந்த பால் மறந்த உடனே குழந்தைய கொண்டு வர்றா. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 24 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்து எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது, சின்ன பையன். அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையில் நின்று கர்த்தர் நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அந்த ஸ்திரீ தாங்க நான். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன், விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், செஞ்சார் ஆண்டவர். ஆகையால் அவள் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். சின்ன குழந்தை பாருங்க, கர்த்தரை பணிந்து கொள்ளுது. என்ன ஒரு ஆச்சரியம் இல்லைங்க. தேவன் மகத்துவமானவருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண ஒரு நாள், ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க தெரியலையே, ஜெபிக்க கற்றுத்தார், அப்படி கேளுங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும்.